ஆயத்தமாகும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அரசு மேல்நிலைப்பள்ளி களக்காடு சார்பாக வருக 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். மாணவர்கள் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். நமது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து மாணவ மாணவிகள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் விசில் அடிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து உடனடியாக நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தொடங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சீராரும் வதனமல திகழ்பரத கண்டமிதில் தேக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் கர்ஷசிறு பிறை முதலும் தரிசனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏற்றி செய்யும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்பனே போற்றி, அமலனே அருள்வாய் அகமே போற்றி, ஆதி பரம்பொருளே அருளே போற்றி, அண்ணலே அருள் வானவனே போற்றி, விண் அரசனே விமலனே வினோதா போற்றி, வித்யாசரணனே வேந்தனை போற்றி போற்றி, என் இறையை போற்றி வணங்குகிறேன். பொறுப்பிலே பிறந்தவளே, தன்னன் புகழிலே கிடந்தவளே, பல கோடி தமிழர்களின் அன்பு தாயே, தமிழ் தாயே, உந்தன் பாதத்துக்கு வந்தனம். அன்னை தமிழாம் கன்னி தமிழுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உயரிய நோக்கோடு மக்கள் பணியே மகேசன் பணி என்ற கருதி தன்னலம் இல்லாமல் மக்களுக்காகவே பணி செய்து இன்று எம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு எம் கண்ணன் காவல் ஆய்வாளர் களக்காடு அவர்களை அரசு மேல்நிலைப்பள்ளி களக்காடு சார்பாக வருக 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். பல தொழிலதிபர்களுக்கும் ஆலயமாக விளங்குவது கூட்டுறவு வங்கி. கூட்டுறவு வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் திரு ராஜசேகர் அவர்களை அரசு மேல்நிலைப்பள்ளி களக்காடு சார்பாக வருக 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். இனிமையின் வடிவம், நம்பிக்கையின் திறவுகோல், பள்ளி மாணவ மணிகளுக்கெல்லாம் தாய் போன்றவர் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை நம் பள்ளி சார்பாக வருக 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 என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அணையா விளக்காக இருந்தாலும் தூண்டுகோலாக இருப்பதற்கு ஒருவர் வேண்டுமே. கலந்தை மாநகரின் நகர்மன்ற தலைவி திருமதி சாந்தி சுபாஷ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். பருவ நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் தன் பெயரிலேயே ஜொலிப்பை கொண்ட உயர் திரு மணிசூரியன் அவர்களை பள்ளியின் சார்பாக
வருக 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 என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்என் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்பிள் மென்சர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஎஸ்என் சார்பாக என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பிள் மென்சர் இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் தான் அந்த கடை வச்சுருக்காப்புல. இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். ராஜசேகர் அவர்களை வருக 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 என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வெறும் வெற்று காகிதங்களாக எங்களிடம் வரும் மாணவ மனைகளை புத்தகங்களாக மாற்ற அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கும், பள்ளியின் முன்னேற்றத்தையே கருத்தாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக 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 என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வெறும் கல்லாக வரும் மாணவ கண்மணிகளை சிற்பிகளாக மாற்றினாலும் ஜொலிப்பது என்னவோ அவர்கள் எதிர்காலத்தில் தான். ஆம், இன்றைய இளம் சிங்கங்கள் நாளைய இந்தியாவுக்கு தாங்கும் தூண்கள். எங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருக 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 என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்படியாக திரு சுபாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அந்த கேமரா பாருங்க. அடுத்தபடியாக திரு இசைக்குமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் அவர்களை கௌரவித்த நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்ச்சியாக கொடியேற்றம் நடைபெற இருக்கிறது. நமது நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்காக திருமதி சாந்தி சுபாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மாணவிகள் அனைவரும் அமைதியாக இருக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மாணவ மாணவிகள் அனைவரும் அமைதியுடன் எழுந்து நிற்கவும். மாணவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவிகள் அமைதியாக நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். NCC Club Soccer. தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்த நமது களக்காடு சேர்மன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒலிம்பிக் கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைப்பதற்காக களக்காடு தொடக்க கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் திரு ராஜசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தற்போது ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய பள்ளி கொடியை ஏற்றுவதற்காக நமது பள்ளி அமைந்துள்ள இடத்தினுடைய கவுன்சிலர் திரு மணிசூரியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு தருணம் நமது பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை மாணவ மாணவிகள் அனைவரும் உற்சாகமாக கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
NCC Club Showcase. களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் தேசிய கொடியின் மற்றும் ஒலிம்பிக் கொடி மற்றும் நமது பள்ளி கொடியின் மீது உள்ள அக்கறை மற்றும் அதற்கான தனித்துவத்தை நாம் வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் தேவி. நான் பரதநாட்டிய ஆசிரியர். பரதநாட்டியத்தில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிவஸ்ரீனி நிறுத்தியாலையான நடன வகுப்பை நடத்தி வரேன். களக்காட்டில் இருக்குது. உங்கள் குழந்தைகளை சேர்க்கணுன்னா என்னோடய வகுப்பில் சேருங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஏ7 சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமது களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய NCC மாணவர்கள் அணிவகுப்பை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் முதலாவதாக நமது பள்ளியினுடைய NCC லெப்டினன்ட் கார்போரல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இந்த அணிவகுப்பை தலைமை வாங்கி நடத்தி வருகிறார். அவர்களுக்கு கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ராணுவமே நடந்து வருகின்றவாறான ஒரு அணிவகுப்பை சிறப்பாக நமது பள்ளி மாணவ மாணவிகள் NCC கேடஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக தங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அணிவகுப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நமது பள்ளியினுடைய 4 ஹவுஸ் கேப்டன்ஸும் தங்களது கொடியை உயர்த்தி கம்பீரமாக நடந்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஹவுஸை சேர்ந்த மாணவ மாணவிகளும் அதனை தொடர்ந்து நடந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் தற்போது நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு அணிவகுப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகமான வெயில் நேரத்திலும் நமது மாணவ மாணவிகள் 6ல் இருந்து 8ஆம் வகுப்பு உள்ள சிறிய மாணவர்களும் கூட தங்களுடைய அர்ப்பணிப்பை இதற்காக வழங்கி இருக்கிறார்கள். 2 நாட்கள் தொடர்ந்து வெயிலில் பயிற்சி எடுத்து அதிக கடுமையான சூழ்நிலையிலும் தீவிரமான பயிற்சியின் மூலமாக தற்போது இந்த அனுபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டுமே இன்னும் மிச்சம் இருக்கிறது. அதனை நாம் இன்று நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் முன்னிலையில் கண்டுகளிக்க இருக்கிறோம். ஆகவே மாணவ மாணவிகள் நமது அணிவகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடினமான வெயில் நேரத்திலும் கூட சிறப்பான ஒரு அணிவகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நமது பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் தீபம் ஏற்ற இருக்கிறது. அணிவகுப்பு முடிந்த பிறகு ஒலிம்பிக் தீபம் ஏற்ற இருக்கிறது. உலக வரலாற்றிலேயே விளையாட்டு வீரர்களின் மணிமகுடமாக கருதப்படும் ஒலிம்பிக் விளையாட்டு அதிகபட்சமாக ஒரு விளையாட்டு வீரன் சாதிக்கும் பெறக்கூடிய பதக்கமாகும் ஒலிம்பிக் பதக்கம். அந்த விளையாட்டு வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஒலிம்பிக் தீபம் ஏற்ற இருக்கிறது. நமது பள்ளி மாணவ மாணவிகளினுடைய அணிவகுப்பு முடிந்த பிறகு ஒலிம்பிக் தீபம் ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே மாணவ மாணவிகள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் ஆங்காங்கே அமர்ந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை அகதா அவர்கள் அங்கே நமது பள்ளியின் முன்பாக துவக்கி வைக்கிறார்கள். முதல் ஒலிம்பிக்கை ஏந்தி வருவர் சித்ரா 10th D. தற்பொழுது ஒலிம்பிக் தீபமானது அங்கே ஏற்றப்படுகிறது. Zone athletic meet held at Government Higher Secondary School, Yerwadi, and got individual championship in Kalakadu Zone athletic meet in under 17 category. நமது சித்ரா இந்த களக்காடு வட்டார அளவிலான தடகள போட்டியில் 1500, 3000, 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றார். இரண்டாவதாக hand over to Madis of 12th E. He is a good Kho player, zonal winner in athletics, silver medal in long jump and silver medal in 4x100 meter relay held at Santosh Vidyalaya Higher Secondary. ஜெலிமிஷா களக்காடு வட்டார அளவிலான போட்டியில் கொக்கோ போட்டியில் முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளார். Next, the torch hand over to Miss Aarti of 12th D1. She is good athlete, silver medal in javelin throw and high jump in Kalakadu Zone athletic meet held at Santosh Vidyalaya Higher Secondary School, Donavur. ஆர்த்தி 12வது டி பிரிவு மாணவி. இவர் ஒரு சிறந்த தடகள வீரர். ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் பெற்றுள்ளார். களக்காடு வட்டார அளவிலான தடகள போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார். நெக்ஸ்ட், the torch hand over to Minisha of 11th D. She is good athlete and winner in zonal games, Government Higher Secondary School, Kalakadu. Minisha 12th D மாணவி, சிறந்த தடகள வீரர். The now torch is hand over to Santosh of 11th standard. He is good athlete. He is gold medal in district level athletic meet held at Anna Stadium, bronze medal in 3000 meter and represent state level mini marathon race held at Thiruvannamalai and got 10th position. தற்போது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த ஒலிம்பிக் டார்ச்சை பெற்றுக்கொண்டு நமது சிறப்பு விருந்தினரிடம் வழங்குவார்கள். நம் சிறப்பு விருந்தினர் அனைவரும் சேர்ந்து நமது ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுவார்கள். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் மென்ஸ் களக்காட்டிலேருந்து பேசுகிறோம். பசங்களுக்கு தேவையான இப்போ கரண்டில் ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே நம்ம கடையில் வந்து நல்லா போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா டவுன் ஷோல்டர் டிஷர்ட், அதுக்கப்புறம் இதேமாதிரி இம்போர்ட்டட் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் ஓன் பிராண்ட்லேயே டெர்ஷியோங்கிற ஷர்ட்ஸு, இதேமாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அது போக குரூப் ஷர்ட்டு எத்தனை வேணாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சொந்தமாகவே தயாரிப்புலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது போக நம்மகிட்ட ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 899க்கு 4 ஷர்ட்டு ஜஸ்ட் 899க்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான, அதாவது பாய்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, பேண்ட்டு, ட்ரௌசரு, அதுக்கப்புறம் டிஷர்ட், இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது போக ஃபுட் வியர்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நிறையவே பண்ணுவாங்கிற பிளானில் இருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து நீங்கள் தரணுன்னுட்டு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசியன் இன்ஃபோ. நான் வினோத் பேசுகிறேன். களக்காடு போர்டு ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் மென்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏசன் சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Now, oath taking. In the name of மாணவர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த ஓத்தை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். In the name of the Government School Kalakadu Annual Athletic Meet
in loyal competition respecting and abiding by the rules which govern them and desirous of participation in them in true spirit of sportsmanship for the honor of the Government Higher Secondary School Kalakadu and glory of sports. Order. நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் தற்போது சமாதான புறா பறக்க இட இருக்கிறார்கள். Hi, good morning everybody. I declare the sports meet open. சமாதான புறா சமாதானமாக பறந்து கொண்டிருக்கிறது. நமது விளையாட்டு மைதானத்தை சுற்றி அனைத்து மாணவ மாணவிகளும் சமாதானத்துடன் வாழ வேண்டும், நம் ஒவ்வொருவருடன் பழக வேண்டும் என்பதை நினைவு கூறும் விதமாக இந்த சமாதான புறா நம்மை சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருக்கிறது. சமாதான புறாவை பறக்க விட்ட நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியினுடைய முதல் பெண் சேர்மன் திருமதி சாந்தி சுபாஷ் அவர்கள் நமது மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். களக்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த முப்பெரு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திமுக நகர்கழக செயலாளர் அண்ணன் திரு மணிசூரியன் அவர்களே, அண்ணன் திரு ராஜசேகர் அவர்களே, அண்ணன் திரு இசைக்குமுத்து அவர்களே மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்விற்கு என்னை அழைத்ததற்காக முதலில் நான் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்களுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டுமே முக்கியம். நாம் படிப்பு என்று இருப்போம், அது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் மட்டுமே நமது மனநலமும் மேம்படும் என்பதுதான் உண்மை. அதற்கு சிறப்பாக பணியாற்றி வரும் உடற்பயிற்சி ஆசிரியர் அவர்களுக்கும் நான் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பான முறையில் இவ்வளவு வெயிலும் அவ்வளோ அழகாக உட்கார்ந்து மாணவர்கள் சிறப்பாக அணிவகுப்பு செய்தீர்கள். பார்த்த யாருமே எந்த பக்கமுமே எந்த சலசலப்பும் இல்லை, மிகவும் அருமையாக நடைபெற்றது. அதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்க இதுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்காக ஆவலாக காத்திருப்பீங்க, வெயில்ல காத்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி ஆசிரியைக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியினை கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வெயில் அதிகமாக இருக்கிறனால் சிறிது பேசி அமர்கிறேன் என்பதையும் சொல்லுகிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பாக முப்பெரும் விழா சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ரத்ன ஜெயந்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டும் அதை சிறப்பாக நான் செய்வேன் என்பதை சொல்லி இந்த நகராட்சியினுடைய முதல் தலைவி மதிப்பிற்குரிய சகோதரி சாந்தி சுபாஷ் அவர்களே, நகர்மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் நகராட்சியினுடைய செயலாளர் மணிசூரியன் அவர்களே மற்றும் சுபாஷ் அண்ணன் அவர்களே, என்னுடன் வந்திருக்கும் எசக்கண்ணன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் வெயிலில் காய்ந்து கொண்டு இருக்கும் ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் இந்த நாட்டின் முக்கியமானவர்கள் என்பதையும் சொல்லி மாணவர்கள் ஒழுக்கத்தையும் நல்ல உடல் தகுதியையும் அமைப்பதற்கு நம்ம அரசு பள்ளி சார்பாக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் உங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்பார்கள். நான் இப்போதே பார்த்துக் கொள்கிறேன், ஒழுக்கமாக மாணவர்கள் அமர்ந்து கீழ்ப்படிதலாக இருந்து வருகிறார்கள் நம்ம அரசு பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் மீண்டும் சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டிகளில் நிறைய பதக்கங்களையும் வெற்றிகளையும் வாங்க வேண்டும் மற்றும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நிறைய அரசு பணிகள் நீங்கள் அமர வேண்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு நிறைய பிரைசுகளை காத்து அவங்களுக்கு அமைதியாக வாங்குவதற்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி
குட்டி ஒலிம்பிக் போல் இந்த நிகழ்ச்சியை நடைபெற்ற அந்த தலைமை ஆசிரியர்களும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் குட்டி ஒலிம்பிக் போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் இதே கல்வியை பள்ளியில் 6 முதல் 12ஆம் கிளாஸ் வரை படித்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை எப்பவுமே ஏற்படும் போவதில்லை. ஆனால் அதிகமாக செலவு செய்து பள்ளி ஆசிரியர்கள் இந்த பள்ளி சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக இந்த வெயிலில் கடந்து அவர்கள் உழைக்கிறார்கள். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாணவர்களே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நாம் மீண்டும் அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொண்டு வந்து இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த நீங்கள் அமைய வேண்டும் என்பதை தீர்மானம் மீண்டும் சொல்லிக்கொண்டு எனக்கு அளித்த வாய்ப்பை நான் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை சொல்லி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் திரு ராஜசேகர் அவர்கள் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அவர்களிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்ம பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் சுத்தமாக இல்லை, அதனை சுத்தம் செய்து தாருங்கள் என்று கேட்டபோது எந்த விதமான சலசலப்பும் இன்றி உடனடியாக அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொறுப்பை ஏற்று அதன்படி சிறப்பாக இந்த விளையாட்டு மைதானத்தை நமக்கு சீர் செய்து தந்தார்கள். அதே நேரத்தில் நமது பள்ளியினுடைய நலனுக்காக எந்த ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் உடனடியாக நமக்காக செய்து தருவார்கள். நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்ற முறையிலும் இந்நாள் தொடக்க கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் என்ற முறையிலும் நமது பள்ளிக்கு அவர் மேன்மேலும் வளர வேண்டும், செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் இந்நாள் நகராட்சி நியமன குழு தலைவர் திரு மணிசூரியன் அவர்களை உரையாற்ற வருமாறு அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விளையாட்டுப் போட்டி மற்றும் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நகராட்சி தலைவி எஸ் சாந்தி சுபாஷ் அவர்களே, ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்த அன்பு நண்பர் ஜே ராஜசேகர் அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை ரத்ன ஜெயந்தி அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியரே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன் என்ற வகையிலும் ஆசிரியர்கள் குடும்பத்தை சார்ந்தவன் என்ற வகையிலும் இந்த பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். நான் இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் உண்டு, இந்த பள்ளியால் நாம் பெருமைப்படுவோம், நம்மால் இந்த பள்ளி பெருமைப்பட வேண்டும் என்பது மட்டும்தான். அதை மட்டுமே உங்களுக்கு கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தின் அருமை கருதி தனது சிற்றுரையை முடித்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. தற்போது நமது பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் திரு அன்பர் சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன். நாங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஜென்ஸ் டைமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஏசன் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜென்ஸ் டைம்லேருந்து சங்கர். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸுக்கு ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸும் நிறையா வந்திருக்கு. அது போக பர்ஃபெக்டாக குரூப் ட்ரெஸ்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த குரூப் ட்ரெஸ் எது கேட்டாலும் சரி, பர்ஃபெக்டாக எந்த சைஸாக இருந்தாலும் ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக டைமிங்கில் பண்ணி கொடுத்துடலாம். அதுபோக ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் யூனிஃபார்ம், குரூப் ட்ரெஸ் எது வேணாலும் நம்மளை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. This is the first call for 100 மீட்டர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் மாணவ மாணவிகள் தங்களை தயார் கொடுத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுக்கான முதலாம் அழைப்பு. இந்த under 14 பாய்ஸ், under 14 கேர்ள்ஸ், under 17 பாய்ஸ், under 17 கேர்ள்ஸ், under 19 பாய்ஸ், under 19 கேர்ள்ஸ் அனைவரும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் உடனடியாக போட்டி தொடங்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. This is the last call for 100 meter final. The 100 meter final, under 19 boys, Mahesh, Sudarshan, Sriram, Manoj. All the competitors, please assemble at the starting point immediately. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் உடனடியாக போட்டி தொடங்கும் இடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. நடுவர்கள் தங்களை தயார் கொடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். இந்த பெயர் வாசிக்கும் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்த யோகேஷ், இரண்டாம் இடம் செல்வஸ்ரீ நம்பி, மூன்றாம் இடம் கிருஷ்ணகுமார், 3 பேரும் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தங்கப் பதக்கத்தையும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இரண்டாவது பரிசு ஜெனிமிஷா, அண்டர் 19 கேர்ள்ஸ் 100 மீட்டர் செகண்ட் பிளேஸ் ஜெனிமிஷா. நமது சிறப்பு விருந்தினர் ராஜசேகர் அவர்கள் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்குகிறார்கள். The under 19 girls third place Sweetlin. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 3ஆம் இடத்தை பிடித்த மாணவிக்கு நமது சிறப்பு விருந்தினர் மணி சூரியன் சார் அவர்கள் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்கிறார்கள். The next under 14 girls final for 100 meter. The under 14 girls finals 100 meter. Okay. The under 17 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு Pechita of Tamirabarni House. Third place சுவாதி பிரியா, மாறன் சார் முதுநிலை ஆசிரியர் அவர்கள் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்குகிறார்கள். The third place Pechita of Tamirabarni House. Under 14 boys start பண்ணிடலாம். Third place Pechita of Tamirabarni House. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். பரிசுகளை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். This is the good finish of under 14 boys finals in 100 meter. Under 14 boys 100 meter athletics. Good start for 100 meter finals. Very good. Hey, parra de. Hey, baat hai. Maisha, va, Mahesh. Va, Mahesh, va, utrana, va, hili.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன் ஃபோன். அவங்க வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு காங்கேயன் கருப்பட்டி காப்பி கடை நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏசன் சார்பாக அவங்களுக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா நிறைய வெரைட்டி டீஸ் கிடைக்கி. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவர்களை நமது செல்லப்பாண்டி சார் அவர்கள் தங்க பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிப்பார். The first place under 17 boys 100 meter S Muthupandi of Manimuttar House. The second place Ann Ravis Tamarabarni House. The third place, M. Siva Venkatesh, Manimuttar House. Andrew, second position. Third place, Siva Venkatesh. அடுத்த போட்டிக்கு பரிசீலிப்பதாக நமது மத்திய அரசு உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிப்பார்கள். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் சிறியரும் உடற்கல்வி இயக்குனருமான திரு மத்திய அரசு அவர்கள் பரிசு. The second place Madesh of Tamarabarni House. The third place Sudarshan of Nambiyar House. Right. இறுதி கோட்டை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஃபோன் நம்பர் 2 தந்திருக்காங்க. உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம் வேணும்னா இவங்களை நம்ம எல்லாருமே இவங்க ஃபோன் நம்பர் நம்ம நம்பரை கேட்பாங்க, கொடுத்துருங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, யூடியூப் சேனல்லையும் போடுறாங்க. நமக்காக சிறப்பாக செய்து வருகிற மிஸ்டர் வினோத் பாபு அவர்களை நமது பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களது பணி சிறக்க எங்களது பள்ளியின் மூலமாக அவர்களை வாழ்த்துகிறோம். போட்டோ ஃப்ரேம் தேவைப்படுகிறவர்கள் சாரணி அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். A4 டிஜிட்டல் ஸ்டுடியோவின் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வினோத் பாபு அவர்கள் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் மாணவர்களுக்கு அளித்து கௌரவிப்பார்கள். This is the first for Yokesh, Servalar House. The second place, Suman of Manimuttar House. The third place, Serinik Tamarabarni House. The வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்கிறார்கள். நமது மாணவ மாணவிகள் சார்பாக அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வினோத் பாபு A4 டிஜிட்டல் ஸ்டுடியோ அவர்கள் நமது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். This is the final for 200 meter dash. Under 19 மாணவர்களுக்கான வெளிவரும் குண்டை போல இப்பொழுது பாய இருக்கிறார்கள். அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த மாணவர்களின் ஓட்டப்பந்தயத்தை
கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீட்டர் ஓட்டப்பந்தயம் அண்டர் 17 கேர்ள்ஸ் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்க நமது ரேணுகா டீச்சர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஎஸ்என்எஸ்ஃபோன். நாங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷனை வீடியோ எடுக்கிறதுக்கு மகரம் மொபைல்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் புது மொபைல் வாங்குறப்ப இந்த மாதிரி ஹெட்ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு, நெக் பேண்டு, பேக் கேஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளுக்கு வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. வெற்றி பெற்ற மாணவிகளை கௌரவிக்க நம்ம ரேணுகா டீச்சர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. This is the second call for 4x100 மீட்டர் ரிலே. 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்திற்கான இரண்டாவது அழைப்பு. This is the second call for 4x100 மீட்டர் ரிலே. Under 14 boys, under 14 girls, under 17 boys, under 17 girls, under 19 boys, under 19 girls. இந்த 3 ஹவுஸ் மாணவர்களும் தாமிரபரணி, நம்பியார், சேர்வலார், மணிமுத்தாறு 4 அணி வீரர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுக்காக இரண்டாவது அழைப்பு. This is the second call for 4x100 மீட்டர் ரிலே. நமது தலைமை ஆசிரியர்கள் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்குவார். ஹவுஸ் அலெக்ஸ் பால்ராஜ், மணிமுத்தார் ஹவுஸ் வெற்றி பெற்ற மாணவர்களை விழா மேடைக்கு முன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். This is the last call for 4x100 மீட்டர் ரிலே. 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்திற்கான இறுதி அழைப்பு. அனைத்து அணி வீரர்களும் போட்டி தொடங்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. தாமிரபரணி ஹவுஸ், மணிமுத்தார் ஹவுஸ், சேர்வலார் ஹவுஸ், நம்பியார் ஹவுஸ் அனைத்து அணி வீரர்களும் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் போட்டி தொடங்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. This is the last call for 4x100 மீட்டர் ரிலே. இந்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உடனடியாக விழா assemble at the starting point immediately the 4x100 மீட்டர் ரிலே. சுனிதா மேம் அவர்கள் முதல் பரிசு முத்துப்பாண்டி அவர்களுக்கு நம்ம தங்க பதக்கங்களை வழங்குவார்கள். அகதா மேடம் அவர்கள் சான்றிதழ்களை வழங்குவார்கள். The second place ஸ்ரீராமா நம்பியார் ஹவுஸ் அவர்களுக்கு நமது ஜூலியட் டீச்சர் அவர்கள் பதக்கங்களை வழங்குவார்கள். ஸ்ரீராம் அவர்களுக்கு நமது ஜூலியட் டீச்சர் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். சான்றிதழ்களை மணிமேகலை டீச்சர் அவர்கள் வழங்குவார்கள். Third place ஆண்ட்ரூ சாம்ராஜ் அவர்களுக்கு நமது ரூபி மிஸ் பிஜி இங்கிலீஷ் அவர்கள் பதக்கங்களை வழங்குவார்கள். கவிதா மேடம் அவர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள். Under 14 பாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணல. மகாராஜா, ஜெனிஷ், டேனியல், துரை நவீன். இந்த Under 14
நம்பியார் ஹவுஸ். அலெக்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் உடனே வாமா. உங்களுக்காக பரிசளிக்க நமது ஆசிரியர் பெருமக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் அனைவரும் 100 மீட்டர் ரிலே அண்டர் 14 கேர்ள்ஸ். அத்லெட்ஸ் கூட யாரும் ஓடக்கூடாது. ஜெனிமிஷா கூட ஓடக்கூடாது. Good finish of 400 meter relay under 14 girls. 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை உடனடியாக விழா மேடை முன் அனுப்பி வைக்குமாறு மரியத்தலன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 4x100 மீட்டர் relay 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் உடனடியாக தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ74. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு மகதி போட்டிக்கு ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏ7 சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் செல்வி, மகதி போட்டிக்கிலேருந்து பேசுகிறேன். எங்கள்கிட்ட பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் உள்ள ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணித்தரோம். புதுசாக பிரைடல் மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஹெச்டி மேக்கப், நான் ஹெச்டி, ஏர் பிரஷ் மேக்கப் எல்லாமே பண்ணுறோம். உங்கள் ஆதரவு வேணும். மணிமுத்தார் ஹவுஸ் அண்டர் 14 பாய்ஸ் ரிலே டீமுக்கு வரல. இந்த டீம் கேப்டன்ஸ் ஸ்டாஃப் இன்சார்ஜ் அதை பொறுப்பிடுங்க. அண்டர் 14 பாய்ஸ் மணிமுத்தார் ஹவுஸ். ஓகேவா? ஓகே. ஆயிரத்தி 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பரிசுகளை வெற்றி பெற்ற மாணவிகளை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு பரிசு வழங்கிய உஷாதேவி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்டர் 14 பாய்ஸ் 4x100 மீட்டர் ரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களது திறமைகளை நாளை 100 மீட்டர் தொடர் ஓட்டம் முடிவு பெற்றுள்ளது. மாணவர்கள் சிறப்பாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டு பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. அதற்கு நமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பரிசுகளை வழங்கி பாராட்டுவார்கள். பூமிகா நம்பியார் ஹவுஸ், மகாலட்சுமி நம்பியார் ஹவுஸ், பபிதா நம்பியார் ஹவுஸ். The results of 4x100 meter relay. The first place நம்பியார் ஹவுஸ்.
சரி பாப்பா. அக்ஷயா மேம், அக்ஷயா மேம் அங்க செகண்ட் சரண்யா மிஸ் அவர்கள், செண்பகம் மிஸ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். அன்னஷிதா from மணிமுத்தார் ஹவுஸ், ஆக்னஸ் மிஸ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். மெடல் சர்டிஃபிகேட் ஒரு ஆள் கொடுங்க. அப்படி இங்க பாருங்க மேம். மெடல் சர்டிஃபிகேட் ஒரு ஆள் கொடுங்க. மெடலும் சர்டிஃபிகேட் ஒரே ஆள் கொடுத்துருங்க. அப்படி எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AS7Info. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஓ மச் கிஃப்ட் ஷாப் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு A7 சார்பாக என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஓ மச் கிஃப்ட் ஷாப்பில் ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இளமதி சத்யா தாமிரபரணி ஹவுஸ் 4x100 மீட்டர் ரிலே ஜூலியட் மிஸ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். சகிலா 3rd place தாமிரபரணி ஹவுஸ், ஆக்னஸ் மிஸ் அவர்கள் நமது சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்குவார்கள். ஹலோ தர்மராஜன் அப்பளோ நீங்க சைடுல வாங்க. வியூல இருந்து எடுத்துட்டு வாங்க. அங்க போ அந்த சைடு போட்டு போய். The 600 meter for under 14 boys, under 14 girls first place Babita. ரொம்ப அட ஃபேஸ் மார்க். girls first place. பாப்பா ஃபேஸ் கீழ இருக்கு. ஜெயஸ்ரீ சேருலார் ஹவுஸ். ஃபேஸ் தெரியுது கீழ இருக்கு லைட். தேஜாஸ்ரீ சேருலார் ஹவுஸ். இவர்களுக்கு பரிசளிக்க நமது முதுகலை ஆசிரியை வள்ளிதா அவர்கள் பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் சிறப்பாக ஓட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 600 மீட்டர் the third place இங்க பாருங்க தேஜாஸ்ரீ from சேருலார் ஹவுஸ், the under 14 பள்ளித்தாய் டீச்சரோடு இணைந்து சித்ரா அவர்களும் மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குவார். Next relay for under 19 boys. இங்க பாருங்க. Under 19 boys 4x100 meter relay. பாப்பா இங்க பாருங்க, இந்த கேமரா பாருங்க. ஓகே. முத்துலட்சுமி கோல்ட் மெடல் இன் ஜாவலின் த்ரோ. அவர்களுக்கு நம்ம பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்குவார்கள். The second place ரம்யா ஆஃப் நம்பியார் ஹவுஸ். அவர்களுக்கு ரம்யா பெயர் கொண்ட ரம்யா மிஸ் அவர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்குவார்கள். Third place நிரோஸ் ராணி ஆஃப் நம்பியார் ஹவுஸ், under 17 girls javelin throw 3rd place.
வெற்றி பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுகளை வழங்கிய நமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மத்திய அரசு சார் அவர்கள் சான்றிதழ் அண்டர் 19 பாய்ஸ் குட் ஃபினிஷ் ஆஃப் 4 இன்டு 100 மீட்டரில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கவி சுபிதா ஆஃப் மணிமுத்தார் ஹவுஸ், the under 17 girls 400 meter, third place. சார் சர்டிஃபிகேட் மாத்திருக்கு. அப்ப மூணு பேருமே இந்த கேமரா பாருங்க. 400 meter Risha of Manimuttar House, third place. பரிசுகளை வழங்கிய நமது உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்என் இன்ஃபோ. நான் உங்கள் பாபு பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த வீச்சாய் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஏஎஸ்என் சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீச்சாய் டீ ஷாப்பில் சுலைமானி டீ, மேகி, சாண்ட்விச், பப்ஸ் எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மேனகா ஆஃப் தாமிரபரணி ஹவுஸ் இன் டிஸ்கஸ் த்ரோ அண்டர் 19 கேட்டகரி. The second place, Menaga, discus throw under 19 category. Third place is Santhya of Manimuttar House. Discus throw, third place, Santhya Manimuttar House. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை. The under 17 girls 4 into 100 meter relay finals for 4 into 100 meter relay, 4 into 100 meter லாங் ஜம்ப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு பரிசளித்த உடற்கல்வி ஆசிரியர் திரு மோகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Good start for 4 into 100 meter relay. சிறப்பான போராட்டத்தை முடித்துள்ள நம்ம மாணவிகள். முன்னாள் தடகள வீரர் அவர்களை அன்போடு. The second place, Sri Isaki Raja of Nambiar House. Third place, V Sukumar of Nambiar House, under 14 short put. Third place, Sukumar, Nambiar House.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவுக்கு ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹயா கலெக்ஷன் அவங்க நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏசன் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹயா கலெக்ஷன் அண்ட் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வேர் எங்கள்கிட்ட வந்து புதிய கலெக்ஷனில் புதிய மாடல்கள் அதிகமாக வாடிக்கையாளர்களின் திருப்திக்காக வேண்டி அழகான முறையில் சிறப்பான முறையில் எப்பொழுதும் 10% தள்ளுபடியுடன் சிறப்பான முறையில் விற்பனை செய்து வருகிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஹயா கலெக்ஷன் அண்ட் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வேர். உங்களுடைய சார்புடன் டிமாஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், பஸ் ஸ்டாண்டு, களக்காடு. ஹயா கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட சிறியவர்கள் பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே வச்சுருக்காங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட் எல்லா ட்ரெஸ்ஸுமே கொடுக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் எங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். Bala Renuga of Manimuttar House, first place in discus throw under 17 category. The second place, Bala Renuga of Manimuttar House. The third place, Gopika of Manimuttar House. தங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இத்துடன் நமது ரிலே போட்டிகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. அங்கே The good start for 400 meter relay under 19 girls. 100 மீட்டர் தொடர் ஓட்டம் மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனிஷா, பார்கவி அணியினர் முன்னேற்ற நிலையில் உள்ளனர். அண்டர் 14 பாய்ஸ் வெற்றி பெற்ற மாணவிகளை பிளேஸ் ஸ்ரீமன் சிவா தாமிரபரணி ஹவுஸ். The third place, Sriman Siva of Tamarabarani House. அவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் நமது உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் வழங்குகிறார்கள். The second place goes to Yokesh of Saverlar House in 400 meter under 14 category. Third place, first place, Rahul Nambiar House in 400 meter under 14 category. 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலிடம் பிடித்த ராகுல் அண்டர் 19 கேர்ள்ஸ் நமது உடற்கல்வி ஆசிரியர் திரு மரிய செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு மீட்டர் அண்டர் 19 கேட்டகரி கேர்ள்ஸ். The first place goes to Minisa of Nambiar House. வெற்றி பெற்ற மாணவிகளை கௌரவிக்க நமது உடற்கல்வி ஆசிரியர் மரிய செல்வன் சார் அவர்கள். The second place, Vinci of Saverlar House under 19. பாப்பா இங்க பாரு பாப்பா. The third place, Maladi of Manimuttar House.
ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏ7 சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிங்ஸ் ஃபர்னிச்சர் சிங்கம்பத்துலேருந்து கருவேலங்குளம் போகிற பாதையில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டேபிள், ரைட்டிங் டேபிள் நிறையவே இருக்குது. அதுபோக வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்குது. ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே கிடைக்குது.